2 பேர் நல்லா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 8 குழந்தைங்க பிறக்குறாங்க. எஸ், பட் என்னன்னா ஒய்ஃப் மட்டும் அப்படியே இருக்காங்க. உங்க ஃபேஸ்ல எந்த சுருக்கமுமே விழல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மாமியாரும் இறந்து போறாங்க. ஆனா இவங்க ஃபேஸ்ல எந்த வித்தியாசமும் தெரியாததுனால ஊர் மக்கள் எல்லாம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க அந்த பொண்ணு உண்மையான பொண்ணே இல்ல, மனுஷியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹஸ்பண்ட் இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ஒரு நாள் தூங்கும் போது நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு இதை பத்தி. அப்படி பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, உங்க அப்பாவும் இவரும் போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்னோ உமன் கிட்டக்க உங்க அப்பாவோட சுவாசத்தை எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா ஐஸா மாறிடுவாங்க. அந்த பொண்ணு நல்ல ஹெல்த்தியா மாற மாதிரி இருக்கும். கொஞ்ச அவர் யோசிச்சு பார்த்தா அவங்களோட ஃபேஸும் ஒய்ஃபோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தா அவருக்கு ஞாபகம் வருது, அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பொண்ணுதான் நம்ம ஒய்ஃப். நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம ஒய்ஃப் மனுஷியே இல்லைன்னு. பட் இவருக்கு லவ் குறையவே இல்லை. ஒய்ஃப் கிட்ட டைரக்டாவே சொல்லிடுறாரு, நீ மனுஷியே இல்ல, அன்னைக்கு நீ வந்தது நீதானே அப்படின்னு. பட் அவங்க அதை பெருசா எடுத்துக்காம என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான்னு சொல்லி அவரை கொல்றதுக்கு நல்லாவே பிளான் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவர் கதையும் முடிஞ்சு போயிருது.